தடவை நான் ஹர்ஷ் கிட்ட வேலை இருக்கும்போது மட்டும்தான் அவன் கிட்ட பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒண்ணு நடக்குது. அதனால நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க வேண்டியதா இருக்கு. அண்ட் அது ஏதாவது ஒரு ரொமான்டிக் வேல் அப்படியே மாறிடுது. மறுபடியும் எங்களை டேட்டுக்கு அனுப்புறாங்க, அதுவும் ஜக்கூசி டேட். வாவ், அந்த செட்டப் ரொம்ப ரொமான்டிக்கா இருந்துச்சு. அந்த இடத்துக்கு நீங்க எனிமீஸ் அனுப்புனா கூட சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸா மாறிடுவாங்க. நாங்க மட்டும் சும்மாவா நாங்க ஒருகாம இருப்போமா? நீ சொல்லல ஸ்பிளிட்ஸ்வில்லால ரிலேஷன்ஷிப் மாறுறத பத்தி என்ன ஃபீல் பண்ற? இது வரைக்கும் எனக்கு லவ் கனெக்ஷன் உருவாகல. அண்ட் வை சோ? லவ் கனெக்ஷன் ஃபீலிங்கால உருவாகும். இப்படி யோசிச்சுலாம் உருவாகாது. இவ மட்டும்தான் இருக்கா, இவங்கள ஒருத்தரோட கனெக்ட் ஆயிடலாம்லாம் ஆயிடாது. உண்மையை சொல்லணும்னா மைண்டுக்கும் மனசுக்கும் நடுவில் மாட்டிட்டு இருந்தேன். பாஸ்ட்ல இருந்த ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டிபுக் 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 டிபுக்னு வந்துகிட்டே இருந்துச்சு. ரோஸ் பெட்டல்ஸ் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம். இங்க வந்து நம்ம ஒரு அழகான கியூட்டான பூனை வச்சிருக்கோம். அந்த பொண்ணு பேரு சுனேரி. ஸோ நீ அவ பேர் சொல்லி தான் கூப்பிடணும். சுனேரி ருஷாலியோட பூனையோட பேரு. நான் என்ன சொன்னேன்னா இப்போ ருஷாலியும் இல்லை, ஸோ நான் ஷோபிகாவை சுனேரின்ற பேரை சொல்லி கூப்பிடுவேன். ஹலோ, மியாவ் மியாவ் கர்கே புலாயே முझे. அவங்க எனக்கு சுனேரின்னு பேர் வச்சாங்க. அது ஒரு கேட்டோட பேரா. அப்புறம் என்ன மன்னிச்சிரு ருஷாலி, கண்டிப்பா உன்னோட கேட் கியூட்டா இருக்கலாம், பட் நான் உன்னோட கேட் இல்ல. ஓகே, இப்போ என்ன வேணும்? இங்க ஒண்ணு மிஸ்ஸிங்கா இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இதுல ரோஸ் பெட்டல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கே. யா, எக்ஸாக்ட்லி. அங்க ரொம்ப அதிகமான ஃபன்னி டைப் என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும்னு நினைச்சேன். அது ஒரு டேட் மாதிரியே ஃபீல் ஆக கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா அது என்னோட கேம் பிளானா இருந்துச்சு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? நான் ஒருவேளை ஸ்டார்டிங்ல இருந்தே கேம்ல இருந்திருந்தேனா உன்னோட லவ் கனெக்ஷன் யாரா இருந்திருப்பாங்க? தெரியலம்மா, நமக்கே தெரியாதுல்ல ஸ்டார்டிங்ல டைனமிக் எப்படி இருக்கும், என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாதுல்ல. உன்னோட மொத்த எக்ஸைட்மெண்ட்டும் எங்க தான் போச்சுன்னு தெரியல. அட அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்னு ஐ ஹாவ் நோ க்ளூ. ஏன்னா என்ன நடக்கும்னு எல்லாம் எனக்கு தெரியாதுல்ல. இப்ப நம்ம ஒன்னதானே ஜெயிச்சாகணும். நான் வந்து ஹர்ஷ பாத்துட்டு இருந்தேன். அப்ப அவன் ஃபேஸ் இப்படி இருந்துச்சு. ஐ வாஸ் லைக், இவன் இப்படி இருக்கான்னு நினைச்சேன். லவுட் அண்ட் வீடியோ டைப்ல எதுவும் வெளியே வந்துருச்சுன்னா 2வது தடவை மாட்டிப்பாங்கிறதுக்காக பயங்கரமா மைண்ட்ல கேம் ஆடுறான்னு மட்டும் புரிஞ்சுது. பூல் மொத்தமும் ரோஸ் பெட்டல்ஸால நிறைஞ்சிருந்தது. என்ன ஒரு அழகான டெக்கரேஷன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அதாவது இட்ஸ் a beautiful date but it's with a friend. அதுவும் கொஞ்ச நாளா சண்டை போட்டுட்டு இருக்க ஃப்ரெண்டு கூட எனக்கு உன்னோட கையை பிடிக்க கூட வித்தியாசமா இருக்கு. அட நான் என்ன ஒரு பொண்ணா? உன்னத்தி மட்டும் இத பார்த்தானா என்ன மர்டர் பண்ண வந்துருவா. உன்னத்தை வந்து பாக்குறதுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள இருப்போம். உன்னத்துக்கு எதுவும் பிரச்சனைனா உனக்கு ப்ராப்ளம் இல்லல்ல? அட இதுல என்ன ப்ராப்ளம் இருக்க போது, நம்ம கையை தானே பிடிச்சிருக்கோம். நான் டேட் அன்னைக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தேன். நைரா கூட எனக்கு ரொம்பவே ஃபைட்ஸ் போயிட்டு இருக்கு. நாங்க சேம் பேஜுக்கு வரலாம். இத்தனை நாள் நிறைய விஷயங்கள் மோசமாயிருக்கு, சரி பண்ணலாம்னு நினைச்சேன். இது யாரு? ஹாய், எப்பயாவது இமேஜின் பண்ணிருக்கீங்களா நானும் திக்விஜயும் ஆன் a date? உனக்கு உன்னத்தி ஞாபகம் வரல? வருது, ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நைராவை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். நைரா ரோடிஸ்க்கு அப்புறம் இப்போ ஸ்பிளிட்ஸ்வில்லாக்கு வந்திருக்கா. முன்ன விட இவ ரொம்ப ஹாட் ஆயிட்டா.